இந்தியாவில் Y35 ஒரு புது 4G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் பலன்னு தங்க கலரில். ரெண்டு கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று டான் கோல்டு, இந்த கோல்டு கலரில் இருக்கும். இல்லை எனக்கு ஷைனிங் பிடிக்காது, சட்டிலாக வேணும்னா பிளாக் கலர், கேட் பிளாக், ரெண்டு கலர்ஸில் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4G டிவைஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு, கூடவே டிஸ்பிளே, கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ இந்த பலக்கிற தங்க ஸ்மார்ட் ஃபோன் Y35 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குவிக் அன்பாக்சிங். பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே Vivo Y35 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கூடவே கலர் வேரியன்ட், ஸ்டோரேஜ் வேரியன்ட் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஹெட் வந்து உங்களுக்கு 1.12 வாட் per kg, அதே பாடி 0.82. ஸோ வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே மினிமல் சார் வேல்யூவோடு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே Vivo Y35 ஸ்மார்ட் ஃபோன் தான் முதல்ல இருக்குது. கோல்டு கலர். இதை பற்றி நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்ததாக பாக்ஸ்குள்ளே வந்து டிரான்ஸ்பரண்ட் டிப்யூ கேஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல குவாலிட்டியோடு இருக்குது. இது கூடவே யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அப்புறம் பிளாக் சார்ஜர், பிக் சார்ஜர், 44 வாட் சார்ஜர், டைப் ஏ கனெக்ட் பண்ணுற மாதிரி பிளாக் சார்ஜரும் இருக்குது. கூடவே கேபிள், டைப் சி கேபிள், டைப் சி டு டைப் ஏ கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் இஜெக்டர் டூல். ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பாக்ஸ். ஏன்னா வந்து உங்களுக்கு சார்ஜர் இருக்குது, டிபியூ கேஸ் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு டெம்பரரியாக ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் ஸ்டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் கார்னரில் 2.5D கர்வ்டு ரவுண்டட் கார்னர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதே ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைனி, ஷிமரி, கிளிட்டரி அப்படின்னு சொல்லலாம். அதோட வந்து இது கோட்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் பேக் பேனல் தான், ஆனால் நீங்கள் டச் பண்ணும்போது பிளாஸ்டிக் மாதிரியே இருக்காது. உங்களுக்கு மேட் ஃபினிஷில் இருக்குது. அதோட டபுள் கோட்டிங் லேயர் அப்படிங்கிறதுனால இது ஆன்டி ஸ்க்ராச்சஸும் கூட. அகைன் வந்து ஃப்ரேம்ஸும் உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸோட தான் வருது. ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 188 கிராம்ஸ் தான். ஸோ கையில் வச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்கு லைட் வெயிட், கம்ஃபர்டபுள், ஸ்லீக் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளாட் ஃப்ரேம் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தா வந்து நாச், வாட்டர் ட்ராப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. பெசில்ஸ் வந்து உங்களுக்கு சைட்ஸில் ஈவனாக இருக்குது. அது கீழே கீழே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. கூடவே பவர் பட்டனும் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் இருக்காது. ஸோ அன்லாக் ரொம்பவே குவிக்காக இருக்குது. எப்போவுமே விவோடது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. வேகமாக வந்து அன்லாக்கும் ஆகுது. ஸோ கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த சிம் ஸ்லாட் என்னென்னு பார்த்துலாம். ஓகே, டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோட வருது. ஸோ 2 நானோ சிம், அதுக்கப்புறம் SD கார்டு ஸ்லாட், அதாவது 1 TB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இதில். அதே டிஸ்பிளே 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனலோட வருது. இங்கே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல், பிரைட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பிரைட் அப்படின்னா மூவிஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பிரைட்டாக இருக்கும். இது கூடவே உங்களுக்கு வைட் ஒன் சப்போர்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz கொடுத்துருக்காங்க. 60, 90 எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதோட ஸ்க்ரீன் பிரைட்னஸ் 550 nits அப்படிங்கிறதுனால டே லைட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டிஸ்பிளே நீங்களே பார்க்கலாம். ஒரு பிரைட்டர் LCD பேனல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து கலர்ஸ் எல்லாம் அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அதுக்கு காரணம் வந்து இது P3 கலர் கேமட்டோட இருக்கிறதுனால வந்து ஒரு வைடர் டிஸ்பிளே அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதோட இம்மர்சிவாக இருக்குது. டார்க் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அழகாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் மெயின்டைன் பண்ணுது. உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்கு. ஸோ டிஸ்பிளே பேனல் IPS LCD பேனலுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் 4G டிவைஸ் Snapdragon 680 கொடுத்துருக்காங்க. இது 6 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். கிளாக் ஸ்பீட் உங்களுக்கு 2.4 GHz வருது. உங்களுக்கு CPU அண்ட் GPU பெர்ஃபார்மன்ஸ் வந்து 20% பெட்டராக இருக்கிற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இது கூடவே கேம் பெர்ஃபார்மன்ஸ்ல எப்போவுமே விவோ அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் மல்டி டர்போ 5.0 இருக்குது. அதனால வந்து லேக் ஆகிறத மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் ஹெவி கிராஃபிக் கேம் விளையாடுறீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத் கேம் பிளே இருக்கிற மாதிரி டர்போ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கூடவே கேம் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கேம் மோட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் லாக் பண்ணணுமோ, இல்லை டூ நாட் டிஸ்டர்ப் மோட் எனேபிள் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து உங்களுக்கு பவரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். பிக்சர் இன் பிக்சர் மோட் அதுவும் அவைலபிளாக இருக்குது. வேறு ஆப்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் கேம் விளையாடும் போதே அப்படிங்கும்போது இந்த அல்ட்ரா கேம் மோடில் கேமர்ஸ்க்கான நிறைய ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Asphalt 9 ரொம்பவே ஸ்மூத்தாக கேம் பிளே
இருந்தது. உங்களுக்கு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், அகைன் வந்து உங்களுக்கு மல்டி டர்போ மோட் அப்படிங்கிறதுனால கேம் எக்ஸ்பீரியன்ஸ் லேக் இல்லாமல் இருக்குது. அதே ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி என்ன கேம் நீங்கள் விளையாடினாலுமே வந்து கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இந்த விலைக்கு வந்து ஒரு டீசென்ட் கேம் பிளே அண்ட் பெர்ஃபார்மன்ஸோட இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லும்போது இது எக்ஸ்டெண்டட் ரேம் 3.2, அதாவது வந்து 8GB + 8GB ஹையர் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கேம் விளையாடுறீங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது. சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருக்காங்க. ஃபன் டச் OS 12 சொல்லவே வேண்டாம், எக்கச்சக்கமான விஜிட்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மியூசிக் கேட்பீங்க, இல்லைனா நிறைய விஜிட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது ஃபன் டச் OSல தான் உங்களுக்கு நிறைய கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கஸ்டமைசேஷன் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய இதில் இருக்க தான் செய்யுது. பட் எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஃபீச்சரும் இருக்குது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபன் டச் OS 12 வந்து கஸ்டமைசேஷன் விஜிட் ஆப்ஷன்ஸ் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. அதே கேமராஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய சென்சார்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் லைட்டை கேப்சர் பண்ணி டீட்டெயில்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்காக பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கு பொக்கே மோட், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ மோடோட வருது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிரைமரி சென்சாரில் லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கும்போது வந்து ஷார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கிறிஸ்ப் அண்ட் கிளியர் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நாய்ஸே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து சேச்சுரேட் பண்ணி காட்டுது, பட் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இது கூடவே வந்து போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் பொக்கே மோடு இருக்கிறதுனால அல்காரிதம் நல்லாவே இருக்காது. பிளர் எஃபெக்ட் உங்களுக்கு நல்லா பண்ணுது. ஸோ வந்து உங்களுக்கு எட்ஜ் டிடக்ஷனும் நல்லாயிருக்கு, பிளர் எஃபெக்டும் நல்லாயிருக்கு பொக்கே மோடில். மேக்ரோ ஷார்ட்ஸ் இதுலேயுமே டீட்டெயில்ஸ் அண்ட் கலர்ஸ் வந்து நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணி காட்டுது. அதே லோ லைட் கண்டிஷன்ஸ், அதாவது நீங்கள் நைட்டில் எடுக்கணும் அப்படின்னா நைட் மோட் எனேபிள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு நாய்ஸ் நல்லா ரெடியூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்குது. இதுலேயுமே வந்து கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கலர்ஸ் ஆட் பண்ணி வந்து ஒரு கிளியர் பிக்சர் வந்து லோ லைட்லையும் நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். அதே ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் ஹெச்டி கேமராவோட கொடுத்துருக்காங்க. லைட் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு நாய்ஸ் கம்மியாக இருக்குது, டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. அதே லோ லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நாய்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. பட் உங்களுக்கு கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்ஜெக்ட் டுடே கலர்ஸை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அதே வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து 1080 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே வீடியோ ரெக்கார்டிங் நீங்களே பார்க்கலாம், ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக எடுக்குது வீடியோ. டீட்டெயில்ஸும் கலர்ஸும் வந்து உங்களுக்கு நேரில் பார்க்குற மாதிரி இருக்குது, எந்த சேச்சுரேஷன்லாம் பார்க்க முடியாது. அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் இது மோனோ ஸ்பீக்கராக இருந்தாலும் ஆடியோ பூஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்கு. அதனாலேயும் என்னவோ உங்களுக்கு டீட்டெயில் நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது, கேட்குறதுக்கு லவுடாக இருக்குது, பேஸ் எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது, ட்ரிபிள் ரொம்பவே கிளாரிட்டியோடு இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பவர் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆடியோ பூஸ்டருக்கு. அதனால் மியூசிக் லவர் அப்படின்னா கண்டிப்பாக ஆடியோ உங்களுக்கு இதில் பிடிக்கும். அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியோட வருது. கூட 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். ஸோ குவிக்காக சார்ஜ் ஆகிடும். அதுவும் 5000 mAh வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தாராளமாக நீங்கள் ஹெவி யூஸர் அப்படின்னாலும் ஒரு நாளுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். அதே நார்மல் யூஸர் அப்படின்னா 1.5 நாள் யூஸ் பண்ணுற அளவுக்கு பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாயிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் குவிக்காக சார்ஜ் ஆகிற மாதிரி ஜஸ்ட் வந்து 70%, ஹாஃப் அன் ஹவரில் 70% ரீச் ஆகிடும். அதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நல்லாவே இருக்குது. இருந்தாலுமே வந்து ரிவ்யூவில் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இது ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ விவோ Y35 4G ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் எனக்கு இப்போ தெரியல, ஒன்ஸ் பிராண்ட் ரிவீல் பண்ணோன்னா உங்களுக்கு பின்டு கமெண்ட்டில் வந்து டேக் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அகைன் நீங்கள் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD பேனலாக இருந்தாலும் பிரைட்டாக இருக்குது. ஒரு நல்ல 4G டிவைஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. கேம் மோடும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஓரளவு கேம் விளையாடுவீங்கன்னாலும் இது வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தெர்மல் இஷ்யூஸ் இல்லை, உங்களுக்கு கேம் ஹேண்டில் பண்ணும். பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. அகைன் மெயின் சென்சார் பெரிய சென்சார் அப்படிங்கிறதுனால டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா கேப்சர் பண்ணுது. ஸோ இங்கே குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ரா வைட் இல்லை. நீங்கள் ஒருவேளை அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது அது இதில் இல்லை. மற்றபடி ஆடியோ வீடியோ டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு பவர் பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விவோ Y35 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.